வணக்கம். இன்றைக்கி பச்சை மொச்சை வாசலில் ஃப்ரெஷ்ஷாக வந்ததுங்க. அதை வாங்கி உரித்து அதில் கத்திரிக்காய் வீட்டில் 4 கடந்தது. இப்போ வந்து பச்சை மொச்சை, கத்திரிக்காய், எண்ணெயை விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து பச்சை மொச்சையை வதக்கிட்டு கத்திரிக்காய் போட்டு வதக்கி உப்பு போட்டு காரப்பொடி, கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கேன். புளியை கரைச்சி கெட்டியாக வச்சு புளியை கரைச்சி இதில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் மொச்சை கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதில் 2 வெங்காயமும் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் இப்போ போட்டு நம்ம வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் போட்டால் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இதோட வதக்கிட்டு புளிக்கரைசலை ஊற்றிடுவோம். ஓகேவா? புளிக்கரைசலை ஊற்றி இல்லை போதும். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டாச்சு. இது அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்துடணும். பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சுன்னா சரியாயிடும். நான் எப்போவுமே கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுருவேன். இந்த பொடியையும் போட்டு வதக்கிட்டேன். எல்லா சத்தும் சேர்ந்துடும். சுவையான மொச்சை கத்தரிக்காய் குழம்பு ரெடி. சாப்பிட்லாம்.